திருமாவளவன் வந்து ட்ரைனிங் கொடுக்கிறாராமே, காதலிக்கிறதுக்கு ட்ரைனிங் வகுப்பு எடுக்கிறாராம் திருமாவளவன். எவ்வளவு அந்த புழுகு, ஆகாச புழுகு, அரசியல் அவன் புழுகி இருக்கிறான், கோயபல்ஸ் கூட புழுகி இருக்கிறான். ஆனா இந்த புழுகு மாதிரி உலகத்துல கோயபல்ஸே தோற்று போயிடும். அந்த புழுகு ஆகாச புழுகு தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த புழுகுக்கு என்ன புழுகுன்னு வைக்கிறது நம்ம பேர் தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு பேர் கண்டுபிடிச்சு திருமாவளவன் வந்து வகுப்பு எடுக்கிறான். காதல் எப்படி செய்வது, டிஷர்ட் போட்டுக்கொண்டு ஜீன்ஸ் சட்டை போட்டுக்கொண்டு கூலிங் கிளாஸ் போட்டு போய் பஸ் ஸ்டாப்ல நின்று கண்ணடிக்கணுமா. கண்ணடிச்ச உடனே பொண்ணுக்கு அப்படியே பின்னால வந்துடும், அப்படி அழைச்சிட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்து திருமாவளவன் வகுப்பு எடுக்கிறாராம். இவர் இதை வந்து இதுக்குன்னு ஒரு தொலைக்காட்சி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சாதாரண மக்களுக்கு ஐக்கியூ வளர்ந்து விட்டது, அவருடைய புரிதல் திறன் வளர்ந்திருக்கிறது. திருமாவளவன் பேசுவது சரியா தவறா, மற்றவர்கள் பேசுவது சரியா தவறா என்று எடை போடுகிற ஆற்றல், மதிப்பிடுகிற ஆற்றல், சீர்தூக்கி பார்க்கிற ஆற்றல் தமிழகத்திலே இன்றைக்கு பெருமளவிலே வளர்ந்திருக்கிறது. தோழர்களே, தமிழக மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆக மக்கள் அமைதியா இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் நினைத்து விடக் கூடாது. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் யாரை ஆதரிக்க வேண்டும், எந்த நேரத்தில் யாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று. ஆகவே இவர்கள் 80, 85, 86 எடுத்த அந்த புழுகு, ஆகாத புழுகு வேலை திட்டத்தை இன்றைக்கு மறுபடியும் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது எடுபடாது என்பதுதான் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக நாம் யாரும் உணர்ச்சியப்படக்கூடாது. கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, வழியில கால நீட்டி வம்பு எடுக்கிறான்னு சொல்லுவாங்க. கிராமத்துல நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், அவன் வழியில கால நீட்டி என்னடா உழைச்சிட்டு போற அப்படின்னு சண்டைக்கு இருப்பான். இந்த வழியில கால நீட்டி வம்பு இழுக்கிற கதையா, திருமாவளவன் வன்முறையாளர், திருமாவளவன் வன்முறையாளர், திருமாவளவன் கட்சி ஒரு கட்சியே இல்லை, அது இன்னைக்குதான் தெரிஞ்சுதான். இதுக்கு முன்னாடி கையை உயர்த்தி பிடித்து என் தம்பி இணைந்த கைகளை யாராலும் பிரிக்க முடியாது என்று சொன்ன போது, அப்ப அது நாடகமா இது நாடகமா? ஏதாவது ஒன்றுதானே நாடகமாக இருந்தாக வேண்டும், ஏதாவது ஒன்றுதானே நாடகமாக இருந்தாக வேண்டும். எனக்கு சூது தெரியாது, சூழ்ச்சி தெரியாது, எனக்கு சதி தெரியாது. இன்றைக்கு வரையிலும் எந்த இடத்திலாவது விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பிறகு அவன் இவன் என்று மேடையிலே பேசுகிறார்கள், பொறுக்கி என்று மேடையிலே பேசுகிறார்கள். அது தருமபுரி கூட்டத்தில் இவர் பேசுறாரு, பின்னால நிக்கிறோம் பூரா அவருக்கெல்லாம் நீங்க கட்டுப்பாடா இருக்கிறீங்க, எங்க கும்பல் தான் கட்டுப்பாடுன்னு நான் சொன்னா. அந்த நேரத்தில் அவன் கத்துறான், மிஷின் அடிக்கிறான், ஓன்னு கத்துறான், அமைதியார் அமைதியார் அமைதியார், அதான் கட்டுப்பாடு. 20 நிமிஷம் தான் கேட்டா அவர் 8 தடவை சொன்னார், தேவடியாம அவர் திருமாவளவன் கத்துறான். அவருடைய கும்பல் அப்படி இருக்கு. அது வந்து நாகரிகமான கும்பலா, அது அரசியல்படுத்தப்பட்ட கும்பலா, அது ரொம்ப கட்டுப்பாடான கும்பலா. திருமாவளவன் பேசுகிற மேடையிலே என்றைக்காவது அப்படி யாராவது பேசியதுண்டா? யாராவது பேசியதுண்டா? ஆக எதற்கு இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், அவர்களை இங்கே விமர்சனப்படுத்துவதற்கான அல்ல தோழர்களே. நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் கட்டுப்பாட்டை இழந்துவிடக் கூடாது. எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்கிற பெயரால் உணர்ச்சி வயப்பட்டு நாம் வன்முறை என்கிற ஒரு களத்திலே அடியெடுத்து வைத்து விடக் கூடாது. காலங்காலமா அப்ப அடி வாங்கலாம், பாட்ட அடி வாங்கலாம், முப்பாட்ட அடி வாங்கலாம். இந்த சாதி வெறிக்கு இந்த சமூகம் எவ்வளவோ கொடுமைகளை தாங்கி இருக்கிறது, எவ்வளவோ வன்கொடுமைகளை பெண்கள் தாங்கி இருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை சேரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, குடிசைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு வாழ்கிற இந்த சமூகத்தில், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இன்றைக்கு நாம் உணர்ச்சி ஏற்பட்டு அதையெல்லாம் ஒரே நேரத்தில் தவிடுபடியாக்கிவிட முடியாது. நம்மை வம்புக்கு இழுத்து, நம்மை வன்முறையிலே இழுத்து விட்டு, பார்த்தீர்களா நான் சொன்னது சரியாகிவிட்டது பார்த்தீர்களா? தோழர் நல்லக்கண்ணு அவர்களே, நீங்கள் திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசினீர்களே பார்த்தீர்களா? தோழர் வீரமணி அவர்களே, நீங்கள் திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசினீர்கள் பார்த்தீர்களா? அவர் சரியான ஆள் இல்லை என்று சொன்னேனே பார்த்தீர்களா? அவன் கும்பல் எப்படி வன்முறை செய்கிறது பார்த்தீர்களா என்று சொல்லுவதற்கு அவர் நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இங்கே நாம் சாதி அடிப்படையிலே அவர்களை இணைக்கவில்லை, அழைக்கவில்லை. கொள்கை அடிப்படையிலே மார்க்சியத்திற்கு ஆபத்து என்றதும் ஐயா நல்லக்கண்ணு களத்திற்கு வருகிறார். மார்க்சியத்திற்கு ஆபத்து என்றவுடன் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் களத்திற்கு வருகிறார். பெரியாரியத்திற்கு ஆபத்து என்றவுடன் ஆசிரியர் வீரமணி களத்திற்கு வருகிறார். தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து என்றவுடன் தமிழ் தேசிய சக்திகள் களத்திற்கு வருகிறார்கள். திருமாவளவன் போய் இவர்களை எல்லாம் இணைக்கவில்லை, இந்த ஒருங்கிணைப்பு பணியை செய்யவில்லை. ஆபத்து, முற்போக்கு சிந்தனைகளுக்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, பெண் உரிமைக்கு ஆபத்து, ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை தத்துவத்திற்கு ஆபத்து. இதெல்லாம் நிகழ்வதற்காகத்தானே பெரியார் பாடுபட்டார்,
புரட்சியாளர் அம்பேத்கர் பாடுபட்டார். அவர்களுக்கு முன்னால் நாராயணகுரு பாடுபட்டார். அவர்களுக்கு முன்னால் ஜோதிபா பூலே பாடுபட்டார். அவர்களுக்கு முன்னால் ஐயன்காளி பாடுபட்டார். சுவாமி வைகுண்டர் பாடுபட்டார்.